வணக்கம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோல 4வது டியூட் 4 பயாலஜி கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அதில் கண்டினியூவா நாங்கள் அதன் தொடர்ச்சியா இப்போ நாங்கள் அதில் இருக்கிற கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா 13வது கேள்வி பாருங்கோ. நாகம் ஜிங்க், வெள்ளி அதாவது சில்வர், ஈயம் லெட், இது மூண்டையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரீன் கலரா தான் இருக்கும். அதாவது எல்லாமே நிறைய நிறத்துல இருக்கு. நாகத்தை எடுத்தாலும் சரி, வெள்ளி எடுத்தாலும் சரி, ஈயத்தை எடுத்தாலும் சரி, மூன்றுமே பார்க்க நிறைய நிறத்துலான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அவையை நீங்கள் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், எப்படி அவைய செப்பரேட் பண்ணலாம், தனித்தனியா எப்படி பிரித்தறியலாம்னு பார்த்தோம்னா, முதலாவது பாருங்க, ஒவ்வொரு உலோகத்துண்டு ஒவ்வொரு மெட்டல்டையும் டென்சிட்டியை நாங்க துணிரண்டு சொல்லி கொடுத்துருக்கு. ரெண்டாவது, ஒவ்வொரு உலோகத்தையும் டைலூட்டட் அசிட்ஸோட அதாவது ஐதான அமிலங்களோட ரியாக்ட் பண்ண சொல்லி இருக்குது. அடுத்தது அவற்றின் கண்டக்ட், மூன்றாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா அவற்றின் கண்டக்டிவிட்டி அதாவது அவற்றின் கடத்தும் திறனை பார்த்துருக்கு. அடுத்தது நாலாவது அவன் மாலியபிலிட்டி அதாவது அவன் பாட்டத்தகும் தன்மையை ஒப்பிட சொல்லி இருக்கு. சோ இதுல பெஸ்ட் ஆன்சர் சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாவது ஆன்சரை தான் இருக்கு, அதாவது டைலூட்டட் அசிட்ஸோட தாக்க விடுறது. நீங்கள் முதலாவது ஆன்சர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உலோகத்தை அடர்த்தியும் நீங்க துணிஞ்சு அந்த அடர்த்திக்கு நீங்களுக்கு ஒரு தரவட்டவணை ஒன்று வேணும். மூன்றுமே உலோகங்கள், மூன்றுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அதுங்களோட பரிசோதனையும் சில வழுக்கள் இருந்தா கிட்டத்தட்ட மூன்றுமே ஒரே அடர்த்தி மாதிரி தான் இருக்கு, ஒரே கிட்டத்தட்ட பெருமானங்கள்லாம் இருக்கும். சோ வித்தியாசத்தை அதுல கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி மூன்றுண்ட கடத்து திறனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பாடத்தகுதன்மையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது அந்த பௌதிக இயல்புல அவ்வளவு மாற்றங்கள் உலோகங்களுக்கு வராது. அந்த நம்பர் நியூமரிக்கல் வேல்யூஸ் மாறலாம், ஆனா அதுக்கு உங்களுக்கு ஒரு தனி அட்டவணை ஒன்று. ஆனா ஈஸியா பிரித்தறிகிற முறை என்னத்தை பார்த்தோம்னா ஐதான அமிலங்களோட தாக்க விடுறதுதான், டைலூட்டட் அசிட்ஸோட. இப்ப நாகம், வெள்ளி, ஈயம், ஜிங்க், சில்வர், லெட்ல மூணுலயே ஐதான அசிட்டோட ஜிங்க் டக்குன்னு தாக்கும். ஏன் அதான் நீங்க தங்க ஆக்டிவிட்டி சீரிஸ் தாக்கு வித தொடர்ல படிக்கிறது. அது வெள்ளியே பாத்தீங்கன்னா தாக்காது, ஆய்வுகூட நிபந்தனையில பாக்க தாக்குறது தம்மையில தாக்கும், வெளியே பார்க்க தாக்காம தான் இருக்கு, தாக்காது உங்களுக்கு. இப்ப தாக்காண்டே வச்சுக்கொள்வோம். அடுத்தது டைலூட்டட் அசிட்டா நாங்க இங்க ஐதான அமிலங்களை பற்றி தான் கிடைக்கிறோம், சிறந்த அமிலங்கள்டா நிலமானது. அடுத்த ஈயம் ரெண்டுக்கும் மிட்டா இருக்கும், சரியான லோ ரேட்ல தாக்கம் புரியும். அதை வச்சுக்கொண்டு எங்களால டாக்கண்டோ போய் நாங்க மூன்றுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கா, ஒரு துண்டை போடைக்க ரியாக்ஷன் நடக்காம இருக்குன்னா நாங்க அதை வெள்ளின்னு சொல்லலாம். ஒரு துண்டை போடைக்க டக்குன்னு ரியாக்ஷன் நடக்குது, உடனடியா ரியாக்ஷன் நடக்குதுன்னா நாங்க நாகம்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே இல்லாம ரெண்டுக்கும் விடநடுவா இருக்கிற ஒரு ஆள் மாதிரி இயல்பை வெளிப்படுத்தினா நாங்க ஈயம்னு சொல்லலாம். சோ 13க்கு ரெண்டாவது ஆன்சரா இருக்கு. அதாவது உங்கள்கிட்ட இதுல என்னத்தை உங்களை செக் பண்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களை தாக்க வித தொடர்ல அந்த அறிவு உங்களுக்கு இருக்கான்னு, அதோட விளக்கம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி தான் செக் பண்றேன். அடுத்தது 14வது கேள்வியை பாருங்க. பின்வரும் சமன்பாடு இரும்பு பிரித்தெடுப்பு முறையை எடுத்து இயம்புற. சரி, ஏமடைட்டை நாங்க என்ன கார்பன் மோனோக்சைடு கார்பனோர் ஆக்சைடுல தாழ்த்தி, கார்பனோர் ஆக்சைடை கொண்டு தாழ்த்தி இரும்பையும் CO2 கேஸையும் நாங்க எடுக்கிறோம். சோ அதுக்கு அங்க கீழே இது சோ கணக்கு கேள்வியா வரப்போகுது. இப்ப எங்களுக்கு 1120 கிலோகிராம் Fe எடுக்கணும், 1120 கிலோகிராம் இரும்பு எடுக்கணும் சொல்லி சொன்னா நாங்கள் இவ்வளவு Fe2O3 நாங்க பயன்படுத்துவோம். இவ்வளவு ஹீமடைட்டை போட்டாதான் இவ்வளவு கிலோ ஃபெரஸ் அதாவது அயனை எங்களால எடுக்கக்கூடிய இரும்பு எடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க நாங்க முதல்ல கணிப்போம் எவ்வளவு மூல் இரும்பு எங்களுக்கு உற்பத்தி செய்ய வேணும். சோ 1120 நாங்க பிரிக்க போறோம் 56 பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அது 1120 கிலோகிராம சோ தர 10 பேர். சோ பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா 20 தர 10 மூல். சோ கிட்டத்தட்ட 20,000 மோல். 20,000 மோல் உங்களுக்கு தேவை உற்பத்தியாக்க வேண்டி இருக்கு. சோ 20,000 மோல் Fe உங்களுக்கு வேணுமெண்டா
அதாவது 20,000 மூல் இரும்பு உங்களுக்கு வேணுமெண்டா எத்தனை மூல் ஹேமடைட் உங்களுக்கு தேவைப்படும் என்றத நாங்கள் அந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதத்தை வச்சு பார்ப்போம். சோ பாருங்க Fe2O3க்கு Fe இடையிலான ரேஷியோ வந்து 1:2 இருக்கு. ஒரு Fe2O3ல இருந்து 2 Fe வருது. அப்படி என்றால் 20,000 மோல் Fe எடுக்க எவ்வளவு ஹீமடைட் வேணும் உங்களுக்கு? ரெண்டு கொண்டு பார்த்தோம்னா 10,000 மோல் வேணும். சோ 10,000 அதாவது 10 தர 10 மோல் ஆஃப் Fe2O3ல இருந்து தான் எங்களால 20 தர 10 20,000 மோல் எங்க இரும்பு எடுக்கக்கூடியதாக இருக்கு. சோ இப்ப நாங்கள் Fe மூளை கணிச்சிட்டோம். அடுத்தது அது மூலக்கூற்று திணிவு, அதாவது மூலர் திணிவு அல்லது மூலக்கூற்று திணிவை கணிக்க போறோம். சோ Fe2O3 உங்களுக்கு தெரியும் 56 Feக்கு 56 கொடுத்துருக்குது. அப்ப 56 112. அது அப்புறம் O3 வந்து 16 16 3 48. சோ 160. இப்ப இதால பெருக்கி விட்டீங்கன்னா அதாவது 160 into 10 into 10 to the power 3 gram equals to 100,600 kilograms ஆகும். சோ 4வது ஆன்சர் ஆகும். சோ 14வதுக்கு 4வது ஆன்சர் ஆகும். அதாவது 1120 kilograms of Fe எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1600 kilograms of Fe2O3 வேணும். 1600 கிலோகிராம் Fe2O3ல இருந்தா 1120 கிலோகிராம் Fe உங்களால எடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு பெருசா நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இது விளக்கத்துக்காக தந்தனால் டக்கு டக்கு அந்த 13 கிலோகிராம் நீங்க கணக்கெடுக்கவே தேவை. 112 2 1க்கு 160 இந்த 160ல எங்க 160 வருதோ அதுல அந்த ஆன்சர் பார்த்து சரி இல்ல இன்னும் ஆன்சர் உங்களுக்கு சுலபமா கொடுத்து விட்டுருக்கு டக்குன்னு 4 அடிச்சுட்டு போக வேண்டிய MCQ குயிக் டக் டக்குன்னு மார்க்ஸ் டைமை நீங்க சேவ் பண்ண பார்க்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அமோனியா உற்பத்தியுடன் தொடர்புடைய சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளது. அதாவது அமோனியா ப்ரொடக்ஷன். சோ 2 மோல் நைட்ரஜன் நீங்க பாவிச்சீங்க என்றால் உருவாகிற அமோனியாண்ட மூலளவு மோலக்கீழ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எவ்வளவுன்னு தான் கேட்கும். சோ நீங்க முதல்ல மோலை கண்டுபிடிக்கணும். மூல எண்ணிக்கையை கண்டுபிடிச்சது அவகாட்ரோ கன்ஸ்டன்டால பெருக்கினாதான் உங்களுக்கு எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு. சோ 2 மோல் நைட்ரஜன் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது 2 மோல் நைட்ரஜன் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து எவ்வளவு அமோனியா வரும்டா பாருங்க. நைட்ரஜனுக்கும் அமோனியாக்கும் இடையிலான விகிதத்தை பார்த்த ரேஷியோ பார்த்தோம்னா 1:2 வருது. சோ ஒரு நைட்ரஜன்ல இருந்து 2 அமோனியா வருது. அப்ப 2 நைட்ரஜன்ல எத்தனை அமோனியா உங்களுக்கு வரும்? 1க்கு 2 சொல்லி சொன்னா 1:2 2:4. சோ 4 அமோனியா வருது. நான் கேட்டது 4 மோல் ஆஃப் அமோனியா வருது. ஆனா கேட்டது வந்து அமோனியான மூல எண்ணிக்கை இல்ல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு. சோ நீங்க அப்புறம் அதை அவகாட்ரோ கன்ஸ்டன்டால பிரிக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா ஆன்சர் 3வதா வரும். 4 தர 6.02 தர 1023. இவ்வளவு மோல் ஆஃப் அமோனியா சாரி மூலில இவ்வளவு மாலிக்யூல்ஸ் இவ்வளவு அமோனியா மாலிக்யூல்ஸ் அங்க உருவாகுது. எத்தனை மூல அமோனியா உருவாகுதுண்டா 4 மூல அமோனியா உருவாகுது. அடுத்தது 16வது கேள்வியை பாத்தீங்கன்னா எக்ஸ் கமா வையின் ஆக்சைடுகள். சோ எக்ஸ் வை இந்த 2 ஆக்சைட்ஸையும் நாங்க என்ன செய்யறோம் தனித்தனியா நீர்ல டிசால்வ் பண்றோம். எக்ஸ ஒரு டிஷ்ல எடுத்து கரைக்கிறோம், வை ஒரு டிஷ்ல எடுத்து கரைக்கிறோம். ரெண்டையும் கரைச்சிட்டு 2 pH நாங்க அளந்து பார்த்தோம்னா எக்ஸ் வந்து எக்ஸ் சொல்யூஷன் அதாவது எக்ஸ் ஆக்சைடு டிசால்வ் பண்ணி எடுத்த சொல்யூஷன் 5 pH 5ஐயும் வையின் ஆக்சைடை டிசால்வ் பண்ணி எடுத்த சொல்யூஷன் pH 9ஐயும் காட்டும். சோ இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் pH
7க்கு மேல இருந்தா அது மூலக்கரைசல் இல்ல கேரக்கரைசல். pH 7க்கு குறைவா இருந்தா, அதாவது 6, 5, 4, 3, 2 இருந்தா அது அமிலக்கரைசலா இருக்கு. சோ எக்ஸ் என்ற ஆக்சைடு வந்து ஒரு அமிலக்கரைசலையும் பை என்ற ஆக்சைடு ஒரு மூலக்கரைசலையும் தருகுது என்று சொன்னால் இது பின்னால இருந்து கேட்டு வரேன். சோ எக்ஸ் என்ற ஆக்சைடு ஒரு மூல ஆக்சைடுகளை உங்களுக்கு தாரது வந்து மெட்டாலிக் ஆக்சைட்ஸை தான் நாங்க மூல ஆக்சைடு சொல்லுவோம். உலோகங்கள் தான் உங்களுக்கு மூல ஆக்சைடுகளை தரும். அதே மாதிரி நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வந்து உங்களுக்கு அமில ஆக்சைடுகளை தரும். சோ இதுல வந்து எக்ஸ் வந்து ஒரு அமில கரைசல pH 5 இன்டிரெக்டா கேட்கறான். அமிலம் சொல்ல அமில கரைசல் சொல்லாம pH கொடுத்துட்டு கேட்கறான். சோ pH 5 வந்தா அது ஒரு அசிடிக் சொல்யூஷன், ஒரு அமில கரைசல். அந்த அமில கரைசல வந்து ஒரு அமில ஆக்சைடு தான் தரும், ஒரு அசிடிக் ஆக்சைடு தான் தரும். சோ அசிட்டிக் ஆக்சைடை யார் தருவாருன்னா ஒரு நான் மெட்டல், ஒரு அல்லுலோகம் தான் தருவார். சோ எக்ஸ் ஒரு அல்லுலோகமா வருது. இதே நீங்க வைக்கும் அப்ளை பண்ணலாம். pH 9 என்று சொல்லி சொன்னா ஒரு காரக்கரைசலா இருக்கும். அந்த கேரக்கரைசல் மூலக்கரைசல் அந்த பேசிக் சொல்யூஷனா இருக்கும். அந்த பேசிக் சொல்யூஷன் ஒரு பேசிக் ஆக்சைடு தான் தருவார், ஒரு மூல ஆக்சைடு தான் தருவார். அந்த மூல ஆக்சைட்டை ஒரு உலோகம் தான் தரக்கூடும். சோ வை உலோகமா இருக்கு. சோ இதுல XY தொடர்பாக சாத்தியப்படுவது 2 உலோகங்கள் வராது, 2 மெல்லுலோகங்கள் வராது, எக்ஸ் உலோகம் பை அல்லுலோகம் வராது, எக்ஸ் அல்லுலோகம் பை உலோகம் என்றான் சரியான ஆன்சரா வரும். 4வதான் சரியான ஆன்சரா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே எண்ணிக்கையுடைய இலத்திரங்களை கொண்ட அயன் ஜோடி பின்வருவனவற்றில் இருக்கு. அதாவது அயன்கள்ல வந்து என்ன செய்யும், இலத்திரங்களை ஏற்று இழந்து அது என்ன ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன், அதாவது நிலையான ஒரு பூரணமான இலத்திர நிலையமைப்புடைய விழுமிய வாயுக்கள் இலத்திர நிலையமைப்புக்கு வேற. இதுல எதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். இப்ப நாங்க சோடியத்தை எடுத்துக்கொண்டோம்டா, சோடியத்துல நார்மலாவே 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ சோடியம் பிளஸ் 11 இலத்திரங்கள் இருக்குது. சோடியம் பிளஸ் ஒரு இலத்திரனை இழந்து சொல்லி சொன்னா அதுல ஒரு இலத்திரனை இழந்துன்னு சொல்லிச்சுன்னா அதுல 10 சாரி அதுல இப்ப 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி புளோரைடு அயனை நாங்க எடுத்தோம்னா புளோரைட்ல 9 இலத்திரன்கள் இயற்கையா இருக்கும், ஒரு எலக்ட்ரானை ஏற்று சொல்லிச்சுன்னா அங்கேயும் இப்ப 10 எலக்ட்ரான் இருக்கு. மெக்னீசியம் 2+ல 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 எலக்ட்ரான் இழந்து சொல்லி சொன்னா அங்க 10 வரும். கால்சியத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கால்சியத்துல 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சோ 20 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் போனால் 18 வரும். சோ அந்த ஆன்சர் வராது. ஆக்சிஜன் 2- ஆக்சிஜன்ல இயற்கையாகவே வந்து 8 எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான் எடுத்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தனக்கு ஏற்றுக்கொண்டுச்சுன்னு சொன்னா 10 எலக்ட்ரான்ஸ் வரும். பெரிலியம் 2+ல வந்து 4 எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான் இழந்தா அங்க 2 தான் இருக்கு. சோ அதுவும் வராது. அந்த ஆன்சரும் கரெக்ட். அலுமினியம் 3+ல 13 எலக்ட்ரான் இருக்கு, 3 இழந்தா 10. பொட்டாசியத்துல 19 இருக்குது, 1 இழந்தா அந்த ஆன்சரும் வராது. சோ 17வதுக்கு என்ன ஆன்சர் பாருங்க, முதலாவது ஆன்சர் ஒரே எண்களுடைய இலத்திரன்களை கொண்ட அயன்களின் சோடி. இல்ல எல்லாமே அயன்கள் தான் கொடுத்திருக்குது, கட்டாயன் அயன் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்குது. அது எதுல 2லயும் ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் இருக்கு மட்டும் கேட்டு. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா உலோகம் P ஆனது ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் கூட்டம் 3ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்கு. சோ உங்களுக்கு ஆப்வியஸா அந்த இதை கண்டுபிடிக்கலாம். என்ன 3ஆம் கூட்டத்துல இருக்கிறாராம். அப்ப 3ஆம் கூட்டம் மட்டும் சொல்லிச்சுன்னா என்ன, போரன் அது கீழே அலுமினியம். இப்போதைக்கு போரன் அலுமினியம் தான் உங்களோட 3ஆம் கூட்டத்துல இருக்கிறாரு. சோ அதுல 3ஆம் ஆவத்துல இருக்கிறாண்டா ஆப்வியஸா அது யாருண்டா அலுமினியம் தான். சோ அலுமினியம் தொடர்பான இயல்புல சரியான கூட்டு என்னதான் கேட்டிருக்கு. ஏ ஆன பாருங்கோ பீன் இலத்திரன் அலுமினியம் சொல்லல, அவன் மூலகம் பி என்று சொல்லிடுறான். பீன் இலத்திரன் அமைப்பு 2, 8, 3 சரி, முதலாவது கூற்று சரி. அடுத்தது மூலகம் பி இலத்திரன்களை அகற்றி P3+ அயன்களை உருவாக்கும் 100% சரி. அலுமினியம் 3+ அயன்களை உருவாக்கும். அமில ஆக்சைடுகளை உருவாக்க அதிக நாட்டம் உடைய என்று கூற்று சி இருக்குது, அது பிள்ளை. அலுமினியம் ஆக்சைடை பற்றி உங்களுக்கு தெரியும், அது ஈரியல்பான ஆக்சைடு, அதாவது அமில இயல்பையும் காட்டும் மூல இயல்பையும் காட்டும்.
அமில ஆக்சைடுகளை உருவாக்கணும் சொல்லிட்டு அலுமினியத்துக்கு அங்கால இருக்கிறார். சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், குளோரைட் அந்த ஆக்கள் தான் அந்த வேதியை செய்யும். அமில ஆக்சைடுகளை உருவாக்க அதிக நாட்ட முடியாது. சோ சி கூற்று புல. பி தொடர்பாக சரியானு பார்த்தோம்னா ஏயும் பியும் முதலாவது ஆன்சரா வேற. அடுத்தது பாருங்க, இந்த அட்டவணையை வச்சு செய்ய சொல்லி இருக்குது. சோ இந்த அட்டவணையில நாங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம் யார் யார் என்ன ஆக்கலன். பினோப்தலின் என்று சொல்றது ஒரு அதாவது லேப்ல நாங்க பேசிக் சொல்யூஷன்ஸ், அதாவது கேரக்டரிஸ்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு பயன்படுத்த சொல்யூஷன்ஸ் தான் பினோப்தலினா இருக்கு. சோ ஏக்குல நாங்க பினோப்தலினை போட்டோன்னே அது சிவப்பு நிறமா மாறுதுண்டா ஏ என்ன கரைசலா இருக்கும்? ஒரு கேர கரைசலா இருக்கும். கேரமோ மூலமோ. அதே நீல பாசி சாயத்தாலோட அது எந்த மாற்றத்தையும் காது. நீல பாசி சாய போல அது நீளமாவே இருக்கும். இந்த கேரங்கள் நீல பாசி சாயத்தால ஒன்றும் செய்யாது. ஆனால் செம்பாசி சாயத்தால என்ன செய்யும்? சிவப்பு பாசி சாயத்தால நீளமாக மாற்றும். சோ கேரங்கள் நீல பாசி சாயத்தால ஒன்றுமே செய்யாது, சிவப்பு பாசி சாயத்தால நீளமாக மாற்றும். ரெட் லிட்மஸ் ப்ளூவா மாட்டும் பேசிக் சொல்யூஷன்ஸ். அதோட பினோப்தலின்ல ஒரு லைட் பர்பிள் சிவத்தன் போட்டிருக்கு. லைட் பர்பிள் கலர் சேஞ்ச் வந்து பேசிக் சொல்யூஷன்ஸுக்கு தான் வேற, அசிடிக் சொல்யூஷனுக்கு வேற. அடுத்தது பிஏ பாத்தீங்கள் என்றால் அதுல பினோப்தலின்ல இந்த மாற்றம் இல்லையா. சோ கட்டாயமா அது ஒரு பேசிக் சொல்யூஷன் இல்ல, ஒரு மூல கரைசல் இல்ல, ஒரு கேர கரைசல் இல்ல. அது ஒரு அசிடியாவும் இருக்கலாம், நியூட்ரலாவும் இருக்கலாம். ரெண்டுமே பினோப்தலினுக்கு இந்த மாற்றமே காட்டாது. ஆனால் நீலப்பாசி சாயத்தால போடைக்கு அது சிவப்பா மாறுதான். சொன்னாங்க ப்ளூ லிட்மஸ் போடைக்க ரெட்டா மாறுதுன்னு சொல்லி சொன்னா அது 100% அசிடா தான் இருக்கு, அமிலமாக இருக்கு. ஒரு சின்ன நின்னோட சொல்லுவீங்க, நம்ம அம்மா நீ சிவப்புன்னு சொல்றோம். அம்மா நீண்ட அமிலம் நீலத்தை சிவப்பாக மாற்றும். சோ பாருங்க, அமிலம் நீலத்தை சிவப்பாக மாற்றும். சோ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஏபிஏ இனங்காண்க 19வது கேள்வி. ஏ வந்து ஒரு கேரம், பி வந்து அமிலம். மூன்றாவது ஆன்சரா வரும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு மெதைல் சம்மஞ்சல் காட்டி பட்டி படிச்சிருப்பீங்க. அதுல பிஹெச் கொடுத்துட்டு பிஹெச் நம்பரை போட்டு தந்து கேட்பாங்க. சோ என்னத்தை போட்டு தந்தாலும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கரைசல் ஏ தொடர்பான எந்த கூற்று தவறானது? கரைசல் ஏ ஒரு மூல கரைசல், ஒரு கேர கரைசல். அப்ப அதுல பார்த்தோம்னா எந்த கூற்று தவறானது கேட்டிருக்குது? கரைசலின் பிஹெச் உயர்வானது 100% சரி. இரண்டாவது பாருங்க, கரைசல் நிலையில் H+ அயன்களை விடுவிக்கும். ஆப்வியஸா அதான் பிழையான ஆன்சர். சோ 20க்கு இரண்டாவது ஆன்சரா வரும். ஆனா அங்காலையும் பார்ப்போம். இரும்பு துருப்பிடித்தலை நிரோதிக்கும். கட்டாயம் நாங்க இதுக்கு முதல் வீடியோலையும் பார்த்திருக்கோம் என்ன மாதிரி இரும்பு துருப்பிடித்தலை நிரோதிக்குது. அடுத்தது கரைசல் OH- அயன்களை விடுவிக்கும். 100% சரி. சோ 20வதுக்கு இரண்டாவது ஆன்சரா வரும். சோ இதோட நாங்க 4வது டியூட் 4 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இதுக்கு அடுத்த வீடியோல நீங்க 4வது டியூட் 4 இருக்கிற பிசிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு விளக்கப்படுத்தப்படும். தேங்க்யூ.